எல்லாருக்கும் வணக்கம். டிவிகேவுடைய அப்டேட்ஸ். சேலத்தில் அடுத்த மீட்டிங் நடக்குமா அப்படின்னா போலீஸ்கிட்ட அடுத்ததாட்டு ஃப்ரெஷ்ஷாக அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு. இன்னும் டேட் கன்ஃபார்ம் பண்ணப்படல. அண்ட் அடுத்ததாட்டு கன்னியாகுமரியில் அருமனை அப்படிங்கிற இடத்துல கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன். ஸோ அது நடந்தது. அதுக்காக ஆதவ் அர்ஜுனா, அருண்ராஜ் ஸோ அவங்க வந்திருந்தாங்க. பட் அது கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனா இல்லை டிவிகே செலிப்ரேஷனான்னு கேட்குற அளவுக்கு டிவிகே மக்கள் அந்த இடத்துல சம்பவம் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏகப்பட்ட க்ரௌட். ஸோ ஆல்ரெடி அரசாங்கம் என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ டவுன் ஏரியாலையும், ஸோ கன்னியாகுமரி இந்த மாதிரி இடங்கள்லையும் எவ்வளோ ஆதரவு இருக்குது அப்படிங்கிறது நேற்று நடந்த அந்த ஒரு மீட்டிங். ஸோ அந்த ஒரு கூட்டம் மூலமாக கிளியராக தெரிஞ்சிருச்சு. அடுத்ததாட்டு தூத்துக்குடி மாவட்டத்தில் மாவட்ட செயலாளர் பதவி கொடுக்கல அப்படின்ற மாதிரி அஜிதா அப்படின்றவங்க விஜய் ஸோ தாவேகா தலைவருடைய காரை வழிமறிச்சாங்க அப்படின்ற மாதிரி நேற்று ஃபுல்லாக ட்ரெண்டில் போயிட்டு இருக்கிறது இந்த ஒரு விஷயம் தான் போயிட்டு இருந்தது. ஏன்னா கலைஞர் டிவி ஸோ அவங்களே கேமராலாம் எடுத்துகிட்டு போய் அங்கே ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு இந்த இஷ்யூவை பெருசாக்கிடலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தாங்க. அவ்வளோ சீன்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி ஈவினிங்கே வேற ஒரு ஆளை மாவட்ட செயலாளராக போட்டாங்க. இந்த ஒரு விஷயத்தில் நம்மளுடைய கருத்து என்ன அப்படின்னா ஸோ அஜிதா அப்படின்றவங்க அந்த இடத்துல ஏகப்பட்ட வேலை பார்த்துருக்காங்க அப்படிங்கிறது நிஜம்தான். பட் ஆனால் ஒரு கட்சி அப்படின்ற ஒரு சிச்சுவேஷனில் வர்றப்போ அவங்க இப்போ தான் டிவிகே அப்படிங்கிற கட்சியை ஆரம்பிச்சிருக்காங்க. இனி தான் நிர்வாகத்தில் இருக்கிற ஆளுங்களையெல்லாம் போடணும். அதுக்கு முன்னாடியே ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸை கொடுத்துட்ருக்குறாங்க. பெரிய பெரிய முதலைகளையெல்லாம் பார்த்துட்ருக்குறாங்க. இந்த முதலைகளையெல்லாம் அடக்கிறதுக்கு மத்தியில் நாமளும் இந்த ஒரு இஷ்யூவை ஏற்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஒரு கருத்து. நீங்கள் கரெக்டாக உழைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான அங்கீகாரம் கண்டிப்பாக அந்த ஒரு இடத்துல கிடைக்கும். ஸோ எனக்கு பதவி வேணும் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல நான் அண்ணனை விஜய் அண்ணனை பார்த்துட்டு தான் நான் போவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். ஸோ அது எதுவுமே எனக்கு பர்சனலாகவே சரியாக படல அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். அவங்களுடைய ஆதரவாளர்கள் ஸோ அவங்களுக்கும் இந்த ஒரு விஷயம் தான் என்ன அப்படின்னா ஓகே அவங்க எல்லாமே ஒர்க் பண்ணியிருக்காங்க. பட் கட்சி சார்பாக இந்த ஒரு விஷயம் ஸோ இது எல்லாமே கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். சில பேருக்கு கிடைக்கும், சில பேருக்கு கிடைக்காது. ஸோ அம்மாம்பரி 53 வருஷமாக அந்த ஏடிஎம்கே அப்படிங்கிற ஒரு தூணாக இருந்துட்டு இப்போ டிவிகே பக்கம் நம்ம செங்கோட்டையன் வந்திருக்காரு. ஸோ இந்த மாதிரி தான் அரசியல் அப்படிங்கிறது இப்படி தான் இருக்கும். அண்ட் முக்கியமான விஷயம், பத்திரிகையாளர் ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்களும் சத்யகுமார் ஸோ லீகல் டாக்ஸ் ஸோ அவர் 2 பேரும் டிவிகேல போய் சேர்ந்துருக்காங்க. என்ன தான் பொதுவாக இருந்தாலுமே கண்டிப்பாக ஏதோ ஒரு தலைப்பட்சமாக போய் தான் ஆக வேண்டியதாட்டு இந்த ஒரு சூழ்நிலையில் இருக்குது. ஏன்னா சவுக்கு சங்கரன்னு இன்னும் உள்ளதாக இருக்கிறாரு. ஸோ இவங்க மத்தியில் பிழைக்கணும்னா ஏதோ ஒரு வழியில் போய் தான் ஆகணும்னு சொல்லி இந்த ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அண்ட் குட். அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். தேங்க்யூ.